ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் தோரா. நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா ட்ரூ வேல்யூ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஆனால் உங்கள் கடையோட லொக்கேஷன் சொல்லிடுறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் மணின் சக்திவேல், ட்ரூ வேல்யூ கம்ப்யூட்டர்ஸ். நம்மளோட ஷாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் 100 feet ரோட்ல ஆப்போசிட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் ஷோரூம் தான். சரிங்களா. எல்லா பிராண்ட் லேப்டாப்ஸ் கிடைக்கும், எல்லா பிராண்ட் டெஸ்க்டாப்ஸும் கிடைக்கும். ஓகே. HP, டெல், லினோவோ, ஏசர், அசூஸ், MSI, ஆப்பிள். ஓகே. பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ், used laptops, brand new desktops, used desktops, gaming desktops, workstation, servers, sales and service எல்லாமே இருக்குங்க. நம்மகிட்ட EMI facilities இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க பழைய லேப்டாப் கொடுத்து புது லேப்டாப் வாங்கிக்கலாம், இல்ல பழைய டெஸ்க்டாப் கொடுத்து புது லேப்டாப் எதுனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். EMI ஃபெசிலிட்டி இருக்கு, பஜாஜ் இருக்கு, HDFC இருக்குங்க. சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடைகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் பிரதர். ஓகேவா, நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஓகேங்களா. உங்களுடைய தேவை என்ன? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு +2 படிக்கிறீங்க, இல்லை 10th முடிச்சுட்டு இப்போதான் கோடிங் கற்றுக்க போறீங்க, இல்லை +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ண போறது ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, இல்லை டிசைனிங் படிக்கிறாங்க, இல்லை கோடிங் படிக்கிறாங்கன்னா அந்தந்த தகுந்ததுக்கு ஸோ அவங்க என்ன படிக்க போறாங்களோ அதுக்கு என்ன லேப்டாப் வாங்கினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கதான். ஒரு 60,000 ரூபாய் லேப்டாப் வாங்கினாதான் கோடிங் கத்துக்க முடியும், ஒரு 60,000 ரூபாய் லேப்டாப் வாங்கினா தான் நம்ம நார்மலா இருக்கக்கூடிய வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட், ப்ரௌசிங் கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா. ஸோ நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த லேப்டாப். எல்லாரும் சொல்றதுதான், நான் எல்லா வீடும் சொல்ற ஒரே ஒரு வாக்கியம் தான், இதோட தாரக மந்திரம் கூட சொல்லலாம். ஓகேவா. ஒரு விலையுயர்ந்த லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஸ்பீடு இருக்குங்கிறது முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. கரெக்ட். அதை யாரும் நம்பிடாதீங்க. ஓகேவா. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த லேப்டாப். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலா ஒரு நார்மல் டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்றக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு 50,000 60,000 லேப்டாப் கேட்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவைக்கு 40 தடவை யோசிக்கணும், இந்த லேப்டாப் நமக்கு தேவையா? கரெக்ட். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸும் அப்புறம் அதே மாதிரி என்னோட எல்லா வீடியோஸும் சொல்றதுதான். ஓகே, நடா அவன் பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்ற இந்த அட்வைஸ் ஒரு 4 பேரண்ட்ஸ்க்கு உதவுனாலும் எனக்கு அதுல திருப்தி. ஓகேவா. ஸோ உங்க குழந்தைங்க, உங்க பொண்ணோ பையனோ இல்லை உங்க அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது தேவையாங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்ல வந்துட்டு பணம் போடுறதும் முட்டாள்தனம் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு i5ல 13 ஜென்ரேஷன் இருக்கு, இல்ல 14 ஜென்ரேஷன் இருக்கு, Ryzen 9ல 9900 X ப்ராசர் இருக்கு. இது நம்ம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த மாசம் வேற ஒரு ப்ராசர் கிராபிக்ஸ் கார்டு வரதான் போகுது. ஸோ இது அவுடேட்டாக தான் போகுது. ஸோ நம்ம என்ன தேவையோ அதுக்கு வாங்குறதா புத்திசாலித்தனம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாயிலிருந்து கம்ப்யூட்டர் இருக்குங்க. டெஸ்க்டாப், லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 12,000 ரூபாய் லேப்டாப் இருக்குங்க. ஸோ அந்த ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் நானு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு லேப்டாப் என்னங்கிறத நம்ம விஷுவலாவே காமிக்கிறேன். ஓகே, வாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்னென்ன பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னதுதான், இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் பிசி. ஓகேங்களா. இது வந்து நார்மலாக வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், நெட்டு, ப்ரௌசிங், சின்ன சின்ன அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ஆன்லைன் ஒர்க் பண்றதுக்கு, சின்ன கோடிங் கத்துக்கிறதுக்கு, ஒரு 9th 7th 6th அந்த பேசிக் குழந்தைங்க லேர்ன் பண்றதுக்கான கம்ப்யூட்டர் இது 100% போதும் பிரதர். இந்த கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாசம், அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல மட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 500க்கு மேல இந்த கம்ப்யூட்டர் நான் சேல் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு இது வந்து குவாலிட்டி வைஸும் பெட்டரா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கும், பிரைஸும் கம்மி. சோ அதே மாதிரி நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த விலை கம்மி கம்ப்யூட்டர் தரும், 8,000 ரூபாய் கம்ப்யூட்டர் தரும், 10,000 ரூபாய் கம்ப்யூட்டர் தரும் சொல்லுவாங்க. பட் யாருமே கான்ஃபிகரேஷன் சொல்ல மாட்டாங்க. நான் அது உள்ள காம்பனன்ட்ஸ் மட்டும் சொல்றேன் நானு. இதுக்கு உள்ள யூஸ் பண்ற அந்த ப்ராசஸர் மட்டும் ரீஃபர்பிஷ்டு ப்ராசஸர், i3 ப்ராசஸர். சரிங்களா. மீது எல்லாமே புதுசு. பட் அந்த ப்ராசஸரும் சேர்த்து கம்ப்ளீட் டெஸ்க்டாப்க்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். சூப்பர்னா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா i3 ப்ராசஸருங்க, வித் மதர் போர்டு, வித் 8GB RAM, 256GB SSD, 19 inches LED மானிட்டர், கீபோர்டு பிளஸ் மவுஸுங்க, வெப் கேமரா, வைஃபை ரிசீவர், ஸ்பீக்கர். இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 12,000 rupees. 12,000க்கே கொடுத்துறீங்க. சோ 12,000 ரூபாய்க்கு வாங்குற அந்த கம்ப்யூட்டருக்கும் வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். சூப்பர்ண்ணா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்க குழந்தைங்க கத்துக்கிறாங்க, இல்ல இப்ப ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டாங்க, சோ வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்க நாலேஜ் கெயின் பண்ணி தரணும், மொபைல்லே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, யூடியூப் பாக்குறாங்க அப்படின்னா, சோ நீங்க ஒரு மொபைல் போனோ இல்ல டேப்லெட்டோ வாங்கி தரதுக்கு பதிலா ஒரு 12,000 ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்கி தரலாம். அதே மாதிரி உங்க குழந்தை இப்போ 3rd படிக்கிறாங்க, 2nd படிக்கிறாங்க, 4th படிக்கிறாங்க அப்படி இருந்ததுன்னா உங்க குழந்தை வளர 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 கம்ப்யூட்டரை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் வளர்த்துக்கலாம்.
ஓகேண்ணா. ஸோ என்னன்னா இப்போ நீங்க i3 ப்ராசர் வாங்குறீங்க, சப்போஸ் ஃபியூச்சர்ல i5 போடனாலும் சரி i7 போடனாலும் சரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரேம் இப்போ 8 GB போடுறோம், ஃபியூச்சர் 16 GB ரேம் வேணுமா போட்டுக்கலாம். 256 GB SSD இருக்கு, 512 போடணும் இல்லை 1 TB போடணும்னா போட்டுக்கலாம். இல்லை ஹார்ட் டிஸ்க் ஒரு 1 TB 2 TB அப்கிரேட் பண்ணிக்கலாம். கிராபிக்ஸ் கார்டு போடணுமா போட்டுக்கலாம். இல்லை இதோட மானிட்டர் பெரிய சைஸ் வேணுமா. ஸோ நமக்கு டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ லேப்டாப்ல எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இன்னும் மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் டேப்ங்கிறது ஒரு பிரைவசி ப்ராடக்ட். ஆமா, அது எங்க வேணா வச்சு அவங்க ஒர்க் பண்ணலாம். ஒரு மாடிக்கிட்டு கொண்டு போய் ஒர்க் பண்ணலாம், பெட்ரூம்ல கவசத்துக்கு ஒர்க் பண்ணலாம். பட் கம்ப்யூட்டருங்கும் போது அது வந்து ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸடா இருக்க முடியும். ஸோ உங்க குழந்தைங்க நீங்க மானிட்டர் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ குழந்தைங்களுக்கு லேப்டாப் வாங்கி தரதை விட, மொபைல் வாங்கி தரதை விட, டேப் வாங்கி தரதை விட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க. அதுதான் அவங்களுடைய செக்யூரிட்டிக்கும் பிரைவசிக்கும் பெஸ்டான ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் பீசிங்க. சரி, இது வந்து ஸ்டார்டிங் ஒரு 30,000 இருக்குதுங்க. 30,000 30,000, 35, 40, 45 நிறைய வேரியன்ட் இருக்கு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா Ryzen 5 ப்ராசஸர் வித் 8 GB RAM, 512 GB SSD வித் 24 inches மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் வித் வைஃபை ரிசீவர், வெப் கேமரா, ஸ்பீக்கரோட வரும். இது ஸ்டார்டிங் பிரைஸ் 30,000. சில பேர் இதுல கிராபிக்ஸ் கார்டு வேணும், இல்ல 16 GB RAM வேணும், இல்ல 1 TB SSD வேணும், இல்ல கிராபிக்ஸ் கார்டு வந்து பேசிக் கார்டு இல்லாம GTX 1650 இல்ல RTX 3050 4050 என்ன கிராபிக்ஸ் கார்டு போடணும்னாலும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த என்னென்ன கஸ்டமைஸ் அவங்க பண்றாங்களோ அதுக்கு தகுந்த ரேட்டாலும் இதுல வரும். ஓகேவா? சோ இது டிசைனர் பிசி. இது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிசி ஒன்று இருக்கு. இது வந்து Ryzen 9 ப்ராசஸர் வித் 32 GB RAM, 1 TB SSD வித் 2 TB ஹார்ட் டிஸ்க் வித் RTX 4050 கிராபிக்ஸ் கார்டுங்க. Zebronicsல Phantom கேபினெட் வித் 70 watts பவர் சப்ளை. இது வந்து ஒரு ஹையர் எண்ட் மாடல். சோ இந்த மாதிரியான பிசி இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து சொல்லுவாங்க இந்த ப்ராசர்லாம் எவ்வளவோ வந்துருச்சு, i5 14 ஜெனரேஷன் வந்துருச்சு, Ryzen 9 வந்துருச்சு, இன்னும் i3 மாறி பண்றான்னு சொல்லுவாங்க. சோ நான் திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். நம்ம கிட்ட அதுவும் இருக்கு. சரிங்க, 1.5 லட்ச ரூபா கம்ப்யூட்டர் இருக்கு, 12,000 கம்ப்யூட்டர். சோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு சொல்றேன் நான். சோ மானிட்டர்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஒரு பெரிய கடல் பிரதர். அது இன்டெல் எடுத்தீங்கன்னா i3, i5, i7, i9 ப்ராசஸர் இருக்கு. AMD போனா Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 Athlon இருக்கு. அதே மாதிரி மதர் போர்ட்ல நிறைய வேரியன்ட் இருக்கு. ரேம்ல DDR4 இருக்கு, DDR5 இருக்கு. அதுல 5200 MHz இருக்கு, 5800 MHz இருக்கு. கிராபிக்ஸ் கார்டு போனா GTX இருக்கு, RTX இருக்கு. GTX ஒரு 3 கார்டு இருக்கு, RTX ஒரு 8 கார்டு இருக்கு. சோ இந்த மாதிரி மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், கேபினெட், லிக்விட் கூலர், பவர் சப்ளைன்னு நிறைய வேரியன்ட் இருக்கு. சோ இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். எல்லாமே ரெடி ஸ்டாக் நம்ம எப்பவுமே அவைலபிள் இருக்கும். சோ உங்களுக்கான கஸ்டமைஸ் டெஸ்க்டாப் வேணும் அப்படின்னா வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்ல நம்ம அசெம்பிள் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. ஸோ முன்னாடியே சொன்னதுதான், டெஸ்க்டாப்ல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. சும்மா உங்களுக்கு சாம்பிள் கொஞ்சம் ப்ராசர் வச்சிருக்குதுங்க. AMD Athlon, Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 எல்லா ப்ராசஸரும் நம்ம டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு பெரிய டெஸ்க்டாப் தான் நம்ம அசெம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வெளியூர் கொரியர் அனுப்ப முடியும். ஸோ உங்களுக்கு எங்க இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க எங்கிட்ட வாங்காட்டிலும் பரவாயில்ல, ஏதாவது டவுட் இருக்கு, சப்போஸ் நம்ம வந்து Ryzen 3 போலாமா, Athlon போலாமா, Ryzen 5 போலாமா, இல்ல Intel i3 போலாமா, i5 போலாமா, i7 போலாமா, வித் கிராஃபிக்ஸ் போலாமா, வித்தவுட் கிராஃபிக்ஸ் போலாமா, லேப்டாப் போலாமா, டெஸ்க்டாப் போலாமா, டவுட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் இந்த கீழே ஸ்க்ரால் நம்பர் கால் பண்ணுங்க. we will guide you 100%. நீங்க வாங்காட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? என்ன வாங்கலாம் ஒரு கிளாரிட்டி எடுத்துவோம். இப்போ லாஸ்ட் வீடு கஸ்டமர் வந்து இங்க ஒசூர் அந்த பக்கம் எங்கேயோ இருக்கிறாரு. அவர் ஒரு லேப்டாப் ஒன்று பாத்துருக்காரு, என் நம்பருக்கு கால் பண்ணாரு. நான் இந்த விஷயம் செக் பண்ணுங்க, பேட்டரி நல்லா பாருங்க, கீபோர்டு இருக்கதா பாருங்க, ஸ்கிரீன்ல பேச்சஸ் இருக்கான்னு பாருங்க, பேட்டரி சார்ஜ் போட்டா சார்ஜ் ஆகுதா, சார்ஜ் நிக்குதா, டேமேஜஸ் இருக்கா, ஸ்க்ரூல இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அவர் எல்லாம் பார்த்தாரு, ஒரு பிரைஸ் சொன்னாரு. நல்ல பிரைஸ் தான், அங்கேயே வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ எங்கிட்ட வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஸோ நீங்க என்ன தேவை இருந்தாலும் டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் ட்ரூ வேல்யூ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ டெஸ்க்டாப் வந்து பெரிய கடல், அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்து லேப்டாப் போலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் புது லேப்டாப் இருக்கு, பழைய லேப்டாப் இருக்கு. ஸோ புது லேப்டாப் எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோல செகண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. செகண்ட்ஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 13,000 நம்ம லேப்டாப் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ நான் என்னென்ன கான்ஃபிகரேஷன் நான் சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட நானு. நீங்க என்ன ஸ்பெக் வேணாலும் சரி, ஹெச்பில வேணுமா, டெல்லில் வேணுமா, லெனோவால வேணுமா, இல்ல ஆப்பிள்ல மேக் புக் வேணுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேக் புக் ப்ரோ காமிக்கிறேன் உங்களுக்கு நானு. இது வந்து இப்போ லேட்டஸ்ட் 2020 மாடல். இது M2 ப்ராசஸர் வித் 8 GB RAM, 256 GB SSD, 14 inches இப்போ லேட்டஸ்ட் வித் டச் பாரோட வருங்க. இது வந்து புதுசு வாங்கும்போது அரௌண்ட் ஒரு 85,000-90,000 rupees இருக்கும். இப்போ நம்ம கிட்ட யூஸ்டோட காஸ்ட் 60,000 rupees. அதே மாதிரி லேப்டாப் ஆப்பிள் என்ன பார்த்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த பேட்டரி சைக்கிள் கவுண்ட் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு அதை வச்சுதான் பிரைஸ். இப்போ இதே லேப்டாப் மேபி ஒரு 50,000 கிடைக்கலாம். ஆனா அது வந்து ஒரு 400-500க்கு மேல சேல் கொண்டு போயிருக்கும். இதெல்லாம் பிலோ 100 சேல் கொண்டு இருக்க லேப்டாப். சோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட ஒரு யூஸ் லேப்டாப், எல்லா லேப்டாப்புக்குமே யூஸ் லேப்டாப்புக்கும்
1 வருஷம் வாரண்டி தரேங்க. சூப்பர்ண்ணா. அதே மாதிரி எந்த ஒரு லேப்டாப்புக்குமே நான் பழைய சார்ஜர் தர மாட்டேன். பிராண்ட் நியூ புது சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர் தரேங்க. அதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு. சோ யூஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் நான் வாரண்டி தரேன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நாங்க எங்க டீம்ல இதை நான் செக் பண்ணி வாங்கின லேப்டாப். அதே மாதிரி இங்க பாரு, எந்த லேப்டாப்புமே ஒரு லேப்டாப்ல 5 10 இருக்காதுங்க. சரிங்க. 1 2 தான் இருக்கு. நம்ம கஸ்டமர் இருந்து பைபேக் எடுக்கிறது. சரிங்களா? சோ அந்த பைபேக் எடுக்கிற லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் 1 ஹேண்டா யூஸ் பண்ண லேப்டாப் தான் இருக்கும். யூஸ்ல பார்த்தா 30 35 லேப்டாப் தான் இருக்கும். அதுக்கு மேல லேப்டாப் கிடையாது. சோ இது வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் வர லேப்டாப் தான் ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட. சோ செகண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அடுத்த கால் பண்ணும்போது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வீடியோ போட்டு அன்னைக்கே வெளியூர் வந்து கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? சோ செகண்ட்ஸ் பொறுத்தவரை என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு அந்த வீடியோ நான் சொல்லணும். நான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கால் பண்ணுங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லேப்டாப் உடைய ஸ்பெக் வித் போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நேர்ல வந்து வாங்கிக்கலாம், இல்ல கொரியர் அனுப்பலாம், கொரியர் அனுப்பிச்சிக்கலாம். சோ லேப்டாப்ல நிறைய இருக்கு. அது நம்மகிட்ட ஐடி, அதாவது ஐடி ப்ராடக்ட்ஸ், எல்லா ஐடி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பிரிண்டர் இருக்குங்க, அக்சசரிஸ் இருக்கு, மானிட்டர் இருக்கு, கீபோர்டு மவுஸ் இருக்கு, வெப் கேமரா இருக்கு, வைஃபை ரிசீவர் இருக்கு. ஆல் ஐடி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பிராண்ட் நியூ இருக்கு, யூஸ்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்க்டாப் வாங்குற எல்லாருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு வெப் கேமரா, ஒரு வைஃபை ரிசீவர், ஒரு ஸ்பீக்கர், ஒரு மவுஸ் பேட், ஒரு கிளீனிங் கிட் ஃப்ரீயா வந்துருக்கு. லேப்டாப் எந்த யூஸ் லேப்டாப் ஆனாலும் சரி, அதுக்கு வந்து ஒரிஜினல் சார்ஜர், புது சார்ஜர் ஒன்று கொடுத்துருவோம். அது இல்லாம அது கூட ஒரு பேக், ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஸ்கிரீன் கார்டு, கீ ஸ்கின், கிளீனிங் கிட், இந்த 5 ஐட்டம் யூஸ்டு லேப்டாப்பும் ஃப்ரீ வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இதுக்கும் 1 இயர் ஆமா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ இந்த ஆஃபர்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா please do visit True Value Computers, 100 feet road, காந்திபுரம், கோயம்புத்தூர். அப்படி உங்களால் டவுட் இருந்ததுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் ஆஃபர் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வெளியே இருக்க கஸ்டமர்லாம் கால் பண்ணுவாங்க. அதோட கொரியர் அவைலபிளா இருக்கா? எல்லா ஊருக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம். ப்ராப்பரா எஸ்டி கொரியர்ல வரும். இந்த மாதிரி பார்த்து பபிள் பேக் சுத்தி பாக்ஸ் பண்ணி ப்ராப்பரா கொரியர் போகும். டெய்லி மினிமம் 7 போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ கொரியர்ல வந்து யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஃபுல் டேமேஜ் இல்லாம பர்ஃபெக்ட்டா வந்துரும். கொரியர் சார்ஜும் நாமளே பேர் பண்ணலாம். சரிங்களா? கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை பிரதர். இப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆன்லைன் நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களே காம்பனன்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து நம்ம காம்பனன்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரஸ்டபிலிட்டி தான் பிரதர். ஓகே. 100 feet road 100 ரோடு இருக்கு வச்சுங்களேன். சரி. 100 கடை இருக்கு. ஓகே. கம்ப்யூட்டர் 100 கடை இருக்கு. 100 கடை. அதே மீறி நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ட்ரஸ்ட் தான். ஸோ அந்த காம்பனன்ஸ்ல நம்ம காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. ஃபேக் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த ஒரு ஷூரிட்டி 100% நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா டெஸ்க்டாப்ல நிறைய ஜிம்மிக்ஸ் நடக்கும், லேப்டாப்ல நிறைய ஜிம்மிக்ஸ் நடக்கும். யூஸ் லேப்டாப்ல நிறைய லேப்டாப் பெயிண்ட் அடிச்சு விற்கிறாங்க பிரதர். ஸோ அதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. ஓகேவா? அந்த ஷூரிட்டி ட்ரூ வேல்யூ கம்ப்யூட்டர்ஸ்ல 100% கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் கேரண்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இத்தனை வருஷமா ஃபீல்டுக்கு காரணம் அதுதான். ஓகேண்ணா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க, நியர் பை இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்டோரை டைரக்டா விசிட் பண்ணுங்க. நிறைய வேரியன்ஸ் லேப்டாப்ஸ் இருக்கு. டைரக்டா வந்து செக் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். நீங்க சூப்பர்ண்ணா. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துறேன். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.